இந்தியா தான் ரொம்ப பக்தி பண்றோங்கிறது இல்லை. நம்ம மலேசியா, மொரிஷியஸ், சிங்கப்பூர் இந்த ஊர்கள்லாம் இந்த மக்களுடைய அந்த முருக பக்தியோ அந்த அம்மன் மேல இருக்கக்கூடிய பக்தியோ பார்த்தா நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கும். நம்ம கூட இப்படி பக்தி பண்ணலையே. கட்டபொம்மனுடைய வீரம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி கட்டபொம்மனுடைய பக்தியும் ஃபேமஸ். கட்டபொம்மனுடைய முருக பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. திருச்செந்தூர் முருகன் என்ன ஆட்கொள்றதுக்காக வந்திருக்கான்னு அத்தனையும் ஒப்படைத்தவர் கட்டபொம்மன். முருகன் அப்படின்னு பார்த்தா இந்த கணிப்பொறிமயமான இந்த நவநாகரீக உலகத்திலையும் கூட மேலை நாட்டவரை கூட காவடி தூக்கு வைக்கிற ஒரே கடவுள் முருகன் தான். தேவர்கள்லாம் கூப்பிட்டா கூட போகமாட்டானா. ஆனா காங்கேயா கந்தா என உருகில் உந்தன் காட்சி கிளியனாய் நெற்பாண்டி நம்ம கூப்பிட்டா போருவா ஓடி வருவாங்க. திருப்புகழ் சாமியை ஆண்டாண்டி அவர் செய்தவம் கண்டு மகிழ்ந்தாண்டி. இந்த வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த முருக பக்தியை ஒரு பாட்டாவே அவர்கள்லாம் பாடுவார்கள். இது ஏன் பாட்டு இல்ல, அவர்களுடைய பாட்டு. அவர்கள்லாம் நான் எங்க ஊரை விட்டுட்டு வந்துட்டோம், ஆனா எங்க அப்பா நீதானே அப்படின்னு பாடுவார்கள். தாய் நாடு விட்டு வந்தோம் முருகையா தந்தை உன்னை பெற்றோம். மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய தமிழ் ஆர்வம்ன்றது என்ன? ஏன்னா சின்ன வயசுலயே வந்து திருக்குறள் 1330 நீங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க, அதாவது நம்பர் வைஸ் கூட ரிவர்ஸ் அடிச்சு சொல்ல முடியும் அப்படின்ற லெவலுக்கு நீங்க ரெடி ஆயிருக்கீங்க. அப்ப தமிழ் கடவுள் முருகனை பத்தி நம்ம பேசாம இருக்கவே முடியாது. அவசியமா எங்களுக்கு இஷ்ட தெய்வமும் பிடிச்ச தெய்வமும் முருகன் தான். கண்டிப்பாக. ஸோ முருகனுடைய ஒரு அருமையான பாடலும் கதையும் வந்து இந்த எங்க நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு கதையும் பாடல்களும் நாங்க கேட்க போறோம். அவசியமா. முருகன் அப்படின்னாலே உலகம் முழுக்க முருகனுடைய வழிபாடு இருக்கு. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கே உரித்தான கடவுள் போல தமிழ் கடவுள் அப்படின்னா நம்ம எப்பவும் டபால்னு முருகன் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு மனசுல வரும். அப்படி இந்த தமிழ்நாட்டோட ஒன்றி போய் விட்டார் முருகன். காஞ்சி மகாபெரிவர் ரொம்ப அழகா சொல்லுவார் பிள்ளையாரை பத்தி சொல்லும்போது, முருகன் மட்டும் தமிழ் கடவுள் இல்ல, விநாயகரும் தமிழ் கடவுள் தான். காவிரியை கொண்டு வந்ததுனால அவருக்கு தான் ஸ்பெஷாலிட்டி அதிகம். காவிரி வேண்டாமா தமிழ்நாட்டுக்குன்னு கேட்பார். அப்படி முருகன் அப்படின்னா அழகு, முருகுனாலே அழகுன்னு அர்த்தம். இப்படி அழகினுடைய வடிவமா இருக்கும்போது அழகன் அப்படின்னா எல்லா சாமியும் அழகுதான். ஆனாலும் அழகன் அப்படின்னா முருகன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசம் வைத்தேன். அழகன் அப்படின்னாலே இந்த முருகன்கிற வார்த்தைக்கு தான். அதே மாதிரி ஆண்டவன் அப்படின்னா கூட நம்முடைய சனாதன தர்மமாம் ஹிந்து தர்மத்துல எத்தனையோ இறைவன் இருந்தா கூட ஆண்டவன் அப்படின்னா செந்தில ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு தனி அழகு. செந்தூர் ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகு. அப்படி முருகன் அப்படின்னு பார்த்தா இந்த கணிப்பொறிமயமான இந்த நவநாகரீக உலகத்திலையும் கூட மேலை நாட்டவரை கூட காவடி தூக்கு வைக்கிற ஒரே கடவுள் முருகன் தான். எத்தனை பக்தர்கள் நம்ம இந்தியா தான் ரொம்ப பக்தி பண்றோங்கிறது இல்லை. நம்ம புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த ஃபிஜி ஐலாண்ட், சீஷெல்ஸ், அதே மாதிரி மலேசியா, மொரிஷியஸ், சிங்கப்பூர் இந்த ஊர்கள்லாம் இந்த மக்களுடைய அந்த முருக பக்தியோ அந்த அம்மன் மேல இருக்கக்கூடிய பக்தியோ பார்த்தா நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கும். நம்ம கூட இப்படி பக்தி பண்ணலையேங்கிற அளவுக்கு அந்த பக்தியினுடைய இலக்கணமாகவே எப்படியெல்லாம் அவர்களை மறந்து அவர்களுடைய உடம்ப வந்து வருத்தி கொண்டு பக்தியில் ஈடுபடுவார்கள். அப்படியே இருக்கா, ஒரு ஜூஸ் குடிச்சேனா அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் சாப்பிட்டேனாங்கிறது இல்லை. அவர்கள் எதுவுமே சாப்பிடாம அப்படியெல்லாம் பச்சை தண்ணி பல்ல படாம போவேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நான் வெளிநாடுகள்ல போகும்போது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இதெல்லவோ பக்தி, இதுக்கு தானே முருகன் ஓடி வரான், அதனாலதான் இங்கேருந்து ஓடி போயிடுறான் போல் இருக்கு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மொரிஷியஸுக்கும் நினைச்சு வேணாம். அவ்வளவு அழகான அந்த முருக வழிபாடுங்கிறது இந்த வெளிநாட்டவரையும் கூட காவடி தூக்க வைக்கிற கடவுள் அப்படின்னா முருகன் தானே. முருகன் அப்படின்னாலே ஒரு தனி அழகுனா கூட இந்த வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த முருக பக்தியை ஒரு பாட்டாவே அவர்கள்லாம் பாடுவார்கள். இது ஏன் பாட்டு இல்ல, அவர்களுடைய பாட்டு. அவர்கள்லாம் நான் எங்க ஊரை விட்டுட்டு வந்துட்டோம், ஆனா எங்க அப்பா நீதானே அப்படின்னு பாடுவார்கள் இந்த முருக பக்தியில. தாய் நாடு விட்டு வந்தோம் முருகையா தந்தை உன்னை பெற்றோம் அன்றோ,
சேத்தேடும் உறவெல்லாம் முருகையா, சேத்தேடும் உறவெல்லாம் முருகையா, சேவடியில் வாழ்வதற்கே அடித்தாலும் உதைத்தாலும் முருகையா உன் அடியினை நான் விட்டகலேன். கந்தன் வழி நம்மை எல்லாம் பாதுகாக்கும் பாதுகாக்கும் நல்ல வழி. அந்த தாய் நாடு விட்டு வந்தோம் முருகையா, ஆனா கூட தந்தை உன்னை பெற்றோம் என்றோ அப்படின்னு. எங்க அப்பா யாரு அப்படின்னா முருகன் தான் எங்க அப்பன் அப்படின்னு கொண்டாடக்கூடிய அந்த பக்தர்களுடைய முருக பக்தி நம்மளை நிஜமாவே சிலிர்க்க வைக்கும். ஒரு சுவாரஸ்யமான சரித்திர நிகழ்வு. நான் சொல்ல போறது எதுவுமே கதை கிடையாது, எல்லாமே சரித்திரங்கள்ல எப்படி எப்படிலாம் கடவுள்கள் நம்மளோட விளையாடினார்கள், திருவிளையாடல்கள் எப்படி புரிந்தார்கள் அப்படின்னு. நமக்கு எல்லாருக்கும் வீரம் அப்படின்னாலே கட்டபொம்மன் தெரியும். ஆமா. கட்டபொம்மனுடைய வீரம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி கட்டபொம்மனுடைய பக்தியும் ஃபேமஸ். கட்டபொம்மனுடைய முருக பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. திருச்செந்தூர் முருகன் என்னை ஆட்கொள்றதுக்காக வந்திருக்கான்னு அத்தனையும் ஒப்படைத்தவர் கட்டபொம்மன். என்னுடைய வெற்றியெல்லாம் முருகனுக்கு நான் காணிக்கையா சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது போல ஒரு ஒரு பெரிய முருக பக்தியினுடைய ஒரு வடிவமாகவே திகழ்ந்தவர் கட்டபொம்மன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு, மாசி மகம். கட்டபொம்மன் வழக்கமாவே எப்படின்னா நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர்ல அங்கங்க முரசம் வச்சிருப்பாங்க. அந்த முரசம் எல்லாம் ஏற்படுத்தினது கட்டபொம்மன் தான். எதுக்காக அப்படின்னா, திருச்செந்தூர் கோவில்ல முருகருக்கு நைவேத்தியம் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு முரசம் அடிப்பாங்க. இங்கே முரசம் அடிச்ச உடனே இங்கேருந்து இவ்வளவு தூரத்துல ஒரு முரசம் அடிப்பாங்க. இதை கேட்ட உடனே கட்டபொம்மன் நினைச்சு பாரு, ஆகா எங்க அப்பன் முருகன் சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிடலான்னு இந்த சத்தம் கேட்காம அவர் சாப்பிட மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு முருக பக்தி. செந்தில் ஆண்டவன்னா அத்தனையும் அப்படியே தன்னையே ஒப்பு வச்சிருவார் முருகன்ட்ட. அப்படி ஒரு பக்தி. அப்போ மாசி மகம் தன்னுடைய மனைவியோட கட்டபொம்மன் போறார். கட்டபொம்மன் வந்து அப்படியே முருகனை பார்த்து அப்படியே சொக்கி போயிட்டாரு. அப்படியே சொக்கி போய் இந்த முருகனுடைய அழகுல பார்த்து அப்படியே மதிமயங்கி போயிட்டாரு. மனைவியோட தரிசிக்கிறாரு மாசி மகத்துல. சாதாரண நாள்லயே முருகன் ஜொலிப்பான், அதுவும் மாசி மகத்துல ஜொலியோ ஜொலின்னு ஜொலிக்கிறான். அந்த மாசி மகத்துல அந்த ஜொலிப்பை பார்த்துட்டு கட்டபொம்மனுக்கு எதுக்கடா நம்ம நகை போட்டுக்கிறோம்னு கை காலில் இருந்த நகை எல்லாம், ராஜாலாம் எப்படி போட்டுவார் நகை, அது எல்லாத்தையும் கழட்டி அப்படியே முருகனுக்கு போட்டான். இப்போ ஒரு கணவர் ஒண்ணு பண்ணும்போது பப்ளிக்ல மனைவியும் பண்ணணும்ல, அதை நம்ம பாட்டுக்கு இருக்க முடியாதே. அவளும் நல்ல பக்தி வாய்ந்த பெண், வீர ஜக்கம்மாள் அவருடைய மனைவியும். அவளும் தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டா. ஒரு ரத்ன பதக்கம் மாத்திரம் இருத்தி கொண்டாள். ஏன்னா அது கட்டபொம்மன் பரம்பரையில பரம்பரையா அவர்கள் அணியக்கூடிய அந்த ரத்ன பதக்கம். அதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் கணவர் போட்ட மாதிரி அவளும் போட்டா. ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பனை பார்த்தேனேன்னு கட்டபொம்மன் ரொம்ப மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு வந்தாச்சு. ராத்திரி ஆச்சு, தூங்குறார். தூங்கினா கனவுல யாரு வந்தா? நம்ம முருகன். திருச்செந்தூர் முருகன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து சொல்றார், கட்டபொம்மா உன் பக்தி எப்பேற்பட்டதுடான்னு. கட்டபொம்மன் சொல்றாரு, முருகா அப்படிலாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருக்கு வருண்டா உன் மனசுன்னு கேட்கிறாராம். நான் என்ன முருகா பண்ணேன்? நீ போட்ட பிச்சையை உனக்கு கொடுக்கறது என்ன பெரிய மனசா? எனக்குன்னு எதுவுமே கிடையாதே. அப்புறம் நான் என்னோடதுன்னு நினைச்சாதானே நான் சமர்ப்பிக்கிறதுக்கு கர்வப்படணும். எல்லாமே உன்னோடதுங்கிற பட்சத்துல எனக்கு உன்னை கொண்டு என்னை தந்தேன்னு ஆழ்வார்கள் சொல்வார்கள். அப்படி கிடைச்சது நீ, அதுல அடைஞ்சது எனக்கு என்ன அப்படின்னு ரொம்ப பவ்யமா சொன்ன உடனே இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரார் முருகன். முருகன் சொன்னாராம், கட்டபொம்மா உன்னுடைய பக்தியை பார்த்து நான் ரசிச்சுட்டேன், பூரிச்சு போயிட்டேன். நீயோ கழுத்துல காதுல போட்டிருந்த எல்லாத்தையும் கழட்டி எனக்கு கொடுத்த, சந்தோஷம். உன் மனைவியும் பாவம் எல்லாமே கொடுத்தா, ஆனா ஒரு ரத்ன பதக்கத்தை மட்டும் இருத்தி வச்சிருந்தா. நீ நினைச்சுக்காத, எனக்கு வேணும்னு நினைச்சுக்காத. இந்த வள்ளி இருக்காளே, நான் அப்போலேருந்து நெய்ங்கிறா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ரத்த பதக்கம் பண்ணி கொடுங்கிறா. நானும் ஆண்டி நான் எங்கடா போவேன்னு உடனே கட்டபொம்மனுக்கு தூக்கி வாரி போடுகிறதா. முருகன் விளையாடுறாரு. ஏன்னா முருகன்கிட்ட இல்லாத ரத்ன பதக்கமா இல்ல, அதாவது பக்தன்கிட்ட விளையாடுறது அவனுக்கு பிடிக்கும். சோதிச்சு விளையாடி பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அப்பா எனக்கு எந்த பொருள் மேலேயும் இஷ்டம் இல்ல, என்ன நீ கொடுத்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை எழுப்பி உடனே அந்த கருவூலத்துல சேர்த்து, அந்த கருவூலத்துல இந்த மறுநாள் கொண்டு போய் எந்த கணம் முருகன் சொல்லிட்டான்னு அது முருகனோடதுன்னு அப்படியே எடுத்து தனியா வச்சுட்டாராம் கட்டபொம்மனோடைய மனைவியும். அதை மறுநாள் கொண்டு போய் சேர்க்க இன்னைக்கும் அவருடைய கருவூல சாமான்லாம் கட்டபொம்மனுடைய பரம்பரையில கொடுத்தது முருகனுக்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. கட்டபொம்மன் பூஜை செய்த முருக விக்கிரகம் இன்னைக்கும் தேவஸ்தான போர்டுல அது பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப அற்புதமானது. முருகன் வந்து விளையாடுறதுல தனித்துவமான, ஔவை கிட்ட மட்டும் விளையாடல, இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் விளையாடினார்.
அதே மாதிரி நம்மகிட்டயும் இன்னைக்கும் பல பேர்கள்ட்ட விளையாடுறாரு. ஆண்டவன் பிச்சின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா கிட்ட சமீப காலத்துல வாழ்ந்தவர்கள். அந்த அம்மா கிட்ட முருகன் பேரனாவே விளையாடுறார். அந்த அம்மா என்னடா அது பார்த்தா, மருமக சொல்றா நான் எப்பயோ குழந்தைய தூங்க பண்ணிட்டேனேன்னு. அப்ப வந்தது முருகன். இப்படி நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கலாம், நமக்கு மனசுக்குள்ள 1000 குறை இருக்கலாம். 1000 குறையும் தீர்த்து வைப்பான் அந்த முருகப்பெருமான். நம்மளோட நம்மளா இருப்பான். நம்ம கால் பதிச்சு அவனை நடக்க வைக்கலாம். முருகன் நமக்கு குழந்தையா இருப்பான். அப்பாக்கு அப்பாவா இருப்பான். அம்மாக்கு அம்மாவா இருப்பான். முருகனுடைய அழகுங்கிறது வர்ணிக்கவே முடியாதது. ஒரு அழகான காவடி சிந்து பார்ப்போம். முருகன்னாலே காவடி சிந்து. ஏன்னா கண்டிப்பா. காவடி ஆடும்போது எதுக்காக இந்த காவடி சிந்து வந்ததுன்னா, காவடி ஆடும்போது டயர்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மலையெல்லாம் ஏறும்போது இந்த பாட்டு பாடிக்கொண்டே அவர்கள்லாம் காவடி எடுப்பார்கள். வள்ளி அழகினை கேட்டாண்டி அவள் மையல் வலையிலே விழுந்தாண்டி, வள்ளி அழகினை கேட்டாண்டி அவள் மையல் வலையிலே விழுந்தாண்டி, கள்ள வேடத்தை புனைந்தாண்டி வேடர் கண்ணி உன்னிய நொந்தாண்டி, நாடும் தணிகையை விட்டாண்டி நல்ல நாளம் இதென்றே நடந்தாண்டி, காடும் புனமும் கடந்தாண்டி வள்ளி காதல் இழுக்க விரைந்தாண்டி, வள்ளி அழகினை கேட்டாண்டி அவள் மையில் வலையிலே விழுந்தாண்டி, கள்ள வேடத்தை புனைந்தாண்டி வேடர் கண்ணிய உன்னிய நொந்தாண்டி, நாடும் தணிகையை விட்டாண்டி நல்ல நாளம் இதென்றே நடந்தாண்டி, காடும் புனமும் கடந்தாண்டி வள்ளி காதல் இழுக்கு விரைந்தாண்டி, வள்ளி மலைக்கவன் வந்தாண்டி எங்கள் வள்ளியின் அடிய வந்தாண்டி, மெல்லவே வேடனாய் நின்றாண்டி நல்ல வேடிக்கை பேச்சுகள் சொன்னாண்டி, வளைவிற்கும் செட்டியாய் வந்தாண்டி வள்ளி வரிவளை கையையும் தொட்டாண்டி, இளைத்தவன் போலவே இருந்தாண்டி வள்ளி ஏனென கேட்பாள் என்றிருந்தாண்டி, தேனும் தினிமாவும் தின்றாண்டி வள்ளி திருக்கையில் வாங்கிய தின்றாண்டி, மீனும் அருள்கின்ற கண்ணாளே ஐயோ விக்கல் எடுக்குது என்றாண்டி, தாகத்தை தாங்கினை என்றாண்டி கண்ணை தாராய் சுனை தண்ணீர் என்றாண்டி, பணிய வினை ஒழித்தருள்வாண்டி பாடி பரவுவார் கின்பம் அளிப்பாண்டி. இப்படி வள்ளியோட கல்யாணமே வரும். மந்திரமாவதும் அவன் தாண்டி நல்ல மாமருந்தாவதும் அவன் தாண்டி, தந்திரமாவதும் அவன் தாண்டி சுத்த சத்தியமாவதும் அவன் தாண்டி, நான் எனும் வானவம் விட்டோர்க்கே அவன் நாளும் பணிவிடை செய்வாண்டி. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. நம்ம ஆணவத்தை விட்டுட்டா நமக்கு வேலைக்காரனா கூட இருப்பாராம். நான் எனும் மாணவம் விட்டோர்க்கே அவன் நாளும் பணிவிடை செய்வாண்டி, காணெனும் கூந்தல் படைத்த வள்ளி காலில் காதலாய் விழுந்து பணிந்தாண்டி, தன்னை மறந்து நீ பக்தி செய்யின் உன்னை தாவி அணைக்க வருவாண்டி, அன்னையும் அத்தனும் ஆவாண்டி உந்தன் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்வாண்டி, ஓங்கிய வானத்து தேவரெல்லாம் நாளும் ஓலமிட்டாலுமே வாராண்டி. தேவர்கள்லாம் கூப்பிட்டா கூட போகமாட்டானா. ஆனா காங்கேயா கந்தா என உருகில் உந்தன் காட்சி கிளியனாய் நிற்பாண்டி. நம்ம கூப்பிட்டா போருமா ஓடி வருவானா. ஓடி வந்துரும். திருப்புகழ் சாமியை ஆண்டாண்டி அவர் செய்தவம் கண்டு மகிழ்ந்தாண்டி, விருப்புடன் பாடும் அடியவருக்கே அவர் வேண்டும் வரங்களை தந்தாண்டி, அவர் வேண்டும் வரங்களை தந்தாண்டி, அவர் வேண்டும் வரங்களை தந்தாண்டி அப்படின்னு அருமை. முருகனுடைய சரித்திரத்தெல்லாம் சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நிச்சயமாக, நிச்சயமாக. அதாவது ஆதி காலத்திலேயே இந்த கலப்பு திருமணம்ன்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆதரித்தவர் வந்து நம்ம முருகர் தான். முருகனுடைய சரித்திரத்துல முக்கியமா நம்ம இதை பேசுறதுனால நான் இதை சொல்லணும்னு விரும்புறேன். தெய்வானை வள்ளி அப்படிங்கிறது, வள்ளிங்கிறவ இச்சா சக்தியினுடைய வடிவம், தெய்வானைங்கிறவ வந்து கிரியா சக்தியினுடைய வடிவம். இப்படி எதுக்காக இந்த 2 மனைவி அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது 2 மனைவிகள் அல்ல, இது வந்து இச்சை கிரியை. இத ஞானமே வடிவமான முருகன் கிட்ட 2மே கிடைக்கும், 2மே அதுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறது. நிச்சயமாக. ஏன்னா படித்து புலவர்களையும் அவர்தான் உருவாக்கினாரு. பாமர மக்களையும் வந்து அவர்தான் உருவாக்கினாரு. ஸோ இப்படி இசைய வந்து பல்வேறு விதமா வரணும் தான் இந்த காவடிங்கிற ஒரு விஷயம். அதாவது யாருனாலும் கேட்டா உடனே புரியக்கூடிய பாடல் தான் இந்த காவடி சிந்து. உங்களுடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காவடி சிந்துங்கிறது எப்படி நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டுக்கிட்டே எல்லா விதமான நம்ம வேலைகளும் செஞ்சு முடிச்சிடலாம். அப்பவும் திரும்ப கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த தூண்டக்கூடியது தான் இது. இன்னும் ஒரு சிறிய காவடி சிந்து. நிச்சயமா காவடி சிந்துக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் எத்தனை காவடி சிந்து இந்த அடியார்கள்லாம் முருகனை கொஞ்சி கொஞ்சி வகை வகையா போட்டிருக்கிறார்கள்.
அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும், அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அம்மை தந்த பாலன் அவன், அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் அவன். நீழ்நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும், நீழ்நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் அரணுகந்த குருவாம் உயர் சீலன், இன்றும் அருள் சுரந்து காக்கும் மனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவனாண்டி துறவியாக, குழந்தையாக குமரனாக கோவனாண்டி துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு, குருமாயன் வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுக பெருபரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனே, குவலயத்திலோர் கலியுக பெருவரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை கும்பிட்டெந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வேன். நல்ல குமுறல் ஓய்ந்த நல்ல வழி செல்வேன், உள்ள குமுறல் ஓய்ந்த நல்ல வழி செல்வேன். இப்போ நீங்க பாடின அந்த காவடி சிந்து வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி முருகனையும் வள்ளி தேவானையும் எங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அருமையான ஒரு பதிவு, முருகனுக்கான ஒரு பதிவு, முருக பக்தர்களுக்கு தேவையான ஒரு பதிவு. இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.